சுண்டா கடைச்சல விட மாட்டோம். அதில் ஓசியில் வேறு இவ்வளோ சுண்டக்காய் கொடுத்துருக்காங்க, 1 கிலோவுக்கு மேலவே இருக்கும். இப்போ சுண்டா கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கும், யார் வீட்லையாச்சும் ஒரு இடத்துல. அது வந்து ஓசியில் இவ்வளோ சுண்டக்காய் கொடுத்தாங்க, அதை வச்சு நீங்கள் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்து வத்தல் போடலான்னு சொல்லிட்டு, அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளில் வத்தல் காஞ்சிரும், அதனால் வத்தல் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இடித்து அந்த விதையெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடியே. இதை வந்து இடித்தோடனே தண்ணியில் போட்டுருலாம், கருப்பாக போயிடும். அதெல்லாம் இடித்தோடனே தண்ணியில் போட்டுவிட்டேன். சுண்டக்காய் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேவரட் ஆகிட்டு எனக்கு, என்னான்னு தெரியல. முன்னாடி சுண்டக்காய் வீட்டில் வச்சா கூட சாப்பிட முடியல, இப்போ நானாக வைக்கிறது கொஞ்சம் ஃபேவரட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா கழுவி, நல்லா பிசைஞ்சு கழுவி நான் அந்த விதையெல்லாம் எடுத்துக்கிறேன். விதையில வந்து கசப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் விதையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். நீங்கள் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் நான். எண்ணெய் நிறைய ஊற்றி மண் சட்டியில் வச்சா செம்மையாக இருக்கும் குழம்பு. அதுவும் சும்மாவே டேஸ்ட்டாக இருக்கும், அது மண் சட்டிலாம் வச்சா இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கும். இப்போலாம் அது அடிக்கடி நான் வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கிறது, ஏன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசம் வச்சா கூட மண் சட்டியில் தான் இப்போ வைக்கிறது. எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு வெந்தயம் சேர்க்கல. வெந்தயம் சேர்த்தா வீட்டில் உள்ளவங்களாம் பிடிக்க மாட்டேங்குது, அதனால் கடுகு சேர்த்துருக்கேன் நான். வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். மிளகு வெந்தயம் இதெல்லாம் சேர்க்கணும், மிளகு சேர்க்க மறந்துட்டேன். குழம்புலாம் வச்சது முடிச்சதுக்கப்புறம் தான் மிளகு சேர்க்கலங்கிறத நினப்பு வந்துச்சு. அதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்பு, புளி குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதனால் 2 கட்டி போல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். பெருசாக இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால் பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மசாலா சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 20 நிமிஷம்னாலும் நல்லா வதக்கணும் சுண்டைக்காவை. எந்த அளவுக்கு சுண்டக்காய் வதக்குறோமோ அந்தளவுக்கு கசப்புத்தன்மை இருக்காது, உண்மையிலே சொல்லப்போனால். ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சுட்டு வதக்குனா பாதி வதக்காத மாதிரியே நீங்கள் செஞ்சு புளி தண்ணியெலாம் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு கசக்கும். சுண்டக்காய் சாப்பிடவே முடியாது, சுண்டக்காய் வந்து குப்பைக்கு தான் போகும், அந்தளவுக்கு கசக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுண்டக்காய் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுண்டக்காய் ஒரு 20 நிமிஷம்னாலும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை 3ஐயும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி, கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை எடுத்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். சந்தைக்கு போகும்போது சந்தையில் இப்போ மாம்பழம் சீசன் வந்துருச்சு. எனக்கு மாம்பழ சீசன் சாப்பாடோட தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சாதம் வேறு தொட்டுக்கையே தேவை கிடையாது, இது மாதிரி குழம்பு சாதத்துக்கு வேறு தொட்டுக்கையே தேவை கிடையாது. மாம்பழம் மட்டும் இருந்தால் போதும் எங்கள் ஃபேமிலிக்கு. மாம்பழம் தொட்டுகிட்டே நாங்கள் வந்து 1 குண்டா சோறு கூட திம்போம், அந்தளவுக்கு வந்து மாம்பழம் எங்களோட ஃபேவரெட்டு. மாங்காவும் சரி மாம்பழமும் சரி. இப்போ வந்து சீசன் வந்துருச்சு. இப்போ 2 வாரம் சந்தைக்கு போய்ட்டு 2 வாரமும் சந்தையில் வந்து மாம்பழம் வாங்கியாச்சு. மாம்பழம் வந்து நான் ஒரே ஆள் தான் சாப்பிட்றேன். 1 கிலோ 100 ரூபா. மல்கோவா ஏதோ ஒரு பழம், அந்த பழம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஆளுமே நான் 1 கிலோவே சாப்பிட்டேன் பார்த்துங்க. எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பிளாச்சொலை அதுவும் ரொம்ப பிடிக்கும். அது சீசன், எந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றது, எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்றது. சந்தையில் போய் கொஞ்சம் காய் தான் வாங்கணும், ஏன்னா வெயிலுக்கு எவ்வளோ தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெயில் வந்து வைக்கிறதுனால காயெலாம் ரொம்ப வீணாக போயிடுறதுனால ஒரு 2 காய் 3 காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. கீரை வந்து வீக்லி 1 டைம் நம்ம வந்து எப்படியும் வாரத்தில் 1 டைம் வந்து நம்ம வந்து கீரை சேர்த்துக்கணும். கீரை சேர்த்துக்க ரொம்ப நல்லது. அதனால் கீரை வந்து வாரத்தில் 1 நாள் வந்து 2 நாள் 1 நாள் வந்து கீரை சேர்த்துருக்கோம். ஏதோ ஒரு கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, பசலிக்கீரை, ஏதோ ஒரு கீரை. பசலிக்கீரை நான் சாப்பிட மாட்டேன். ஏதோ ஒரு கீரை வந்து சிறுகீரை, இதெல்லாம் தண்டிக்கீரை, இதெல்லாம் ஏதோ ஒரு கீரை நம்ம வந்து வாரத்தில் 1 டைம் நம்ம எடுத்துக்கிறோம். வாரத்தில் 2 டைம் கூட நம்ம கீரை எடுத்துக்கிறோம். அதேமாதிரி கூலிங் ஐட்டம் இந்த மோர், இந்த பழைய சாதம், மோர் இது மாதிரிலாம் சாப்பிடணும். ஏன்னா வெயில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அந்த வருஷம் நல்லா வெயில் கொளுத்தி வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியல, அந்தளவுக்கு வெயில். அதனால் கூலிங்காக நல்லா எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் அம்மா போடுறது எல்லாம் நிறைய இருக்கும், அதனால தான் கூலிங்காக சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் கடையில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதை வாங்கி குடிக்காமல் வீட்டிலே இந்த மோர் அடித்து குடிக்கிறது, பழைய சாதம் கரைச்சி குடிக்கிறது, நம்ம வீட்டில் இளநீலாம் இருந்துச்சுன்னா இளநீ குடிக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய வந்து கூலிங்கான உள்ளதை எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்குலாம் லீவு, பிள்ளைங்க ஃபுல்லாக அந்த வெயிலில் தான் ஆட்டம் போட்டு விளையாண்டுட்டு கிடக்குங்க. ஏன்னா எங்கள் அக்காவோட பிள்ளைங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, அதனால நம்ம சொல்கிறோம். அதனால் கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்றது நல்லது. பழைய சாதம் சாப்பிட்லாம், இந்த வெயில் காலத்துக்கு பழைய சாதம் தான் பெஸ்ட்டு. நான் சொல்ல போனால் பழைய சாதம், அதை சின்ன வெங்காயம் தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கருவாடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம. இதோட வேறு எதுவுமே இல்லை, சொர்க்கம் மட்டும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பிறகு குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காயும் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். தேங்காய் போட்டாலும் போடலாம், போடாமல் இருக்கும். எனக்கு தேங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அது மேலே தேங்காய் போட்டு போட்டு பழகிருச்சா, எந்த குழம்பு வந்தாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றிடாது. அதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன்.
தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கட்டி வெல்லம் போட்டுட்டு இறக்கி வச்சிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம்லாம் இறக்கிடலாம். குழம்பு இறக்கிடலாம். மண் சட்டியில் வைக்கிறதுனால பாருங்கள், இறக்கி வச்சாலும் நல்லா கொதிக்குது. எப்படி தள தளன்னு கொதிக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, பாய்.